எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்த சுவையாகி நெல்லில் மணிப்படுத்த நினைத்த பொருளாகி மெல்லியரால் மெல்லுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவைகூட்டும் செந்தமிழே, உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நெகிழியை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். படபடக்கிறாய், பளபளக்கிறாய், பல பயனும் தருகிறாய், காலனுக்கு கீழ்ப்பணிந்து ஏன் பணிய மறுக்கிறாய்? பொம்மையாகிறாய், பல பொருளும் ஆகிறாய், அதை சுமக்கும் பையும் ஆகிறாய், காலம் கடந்த பின்பும் கூட ஏன் உருமாற மறுக்கிறாய்? பூக்களாகி இலைகளாகி காய்களாகி கனிகளாகி பொலி விழுந்த பின்பும் கூட ஏன் அழுக மறுக்கிறாய்? நிலையில்லா இவ்வுலகில் வந்து நிலைக்க பார்க்கிறாய். ஆம், இந்த நெகிழி நாம் காலையில் பல் துலக்குவதிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நம்முடன் பயணம் செய்கின்றது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கரு முதல் கல்லறை வரை நெகிழி நம்முடன் ஐக்கியமாகிவிட்டது. நான் உங்களுக்கு ஒரு பாடல் வரிகளை மரபு வரியில் கூற விரும்புகிறேன். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்ப்போம் பிள்ளைகளே, மரம் ஒன்று வளர்த்திருந்தா மகிழ்ச்சியாக வாழ்ந்திடலாம். காணுக்குயில் கூவல் வரும், கருத்தினிலே இனிமை சேரும், வாசலிலே மரம் இருந்தா மனம் வானவில்லா சிறகடிக்கும், பகலவன் அனல் குறைக்கும், பக்கமெங்கும் குளிர்ச்சி தரும், பாதையிலே போவோர்க்கு பக்குவமா நிழலும் தரும், வேப்ப மரம் ஒன்று வச்சா வேலனையும் தாங்கிடலாம், வீட்டுக்குள்ளே ஏசி ஒன்று இலவசமா இயக்கிடலாம். இந்த வரிகளை கேட்கும் பொழுது நம் மனங்களில் தோன்றுவது மரம் மனித வாழ்வின் அடிப்படை என்று. ஆனால் இந்த நெகிழி மண்ணின் பலத்தை சிதைத்து மரங்களை அழியச் செய்கின்றது. இந்த நெகிழி 1862ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் பார்க் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது வருடத்திற்கு 8 மில்லியன் பாலித்தீன் கவர்களை உற்பத்தி செய்கின்றது. மருத்துவம், வணிகம், அறிவியல் என அனைத்து துறைகளிலும் மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த நெகிழி. மக்கள் இதை பெரிதும் பயன்படுத்த காரணம், இது எடுத்துச் செல்ல எளிதாக இருக்கும், விலையும் மலிவாக இருக்கும். அதே போல் இதில் உள்ள தீமைகளும் ஏராளம். இந்த நெகிழியை தயாரிக்கும் போது அதிலிருந்து வெளிப்படும் ரசாயன கழிவுகள் நீர்நிலைகளில் கலந்து நீரை மாசுபடுத்துகின்றது. அது மட்டுமின்றி நீர்நிலைகளில் வாழும் உயிரினங்களை பாதிப்புக்கு உள்ளாக்கும். இந்த நெகிழி பயன்பாட்டை தவிர்த்து துணி, சணல், வாழை, தென்னை, பனை போன்ற பொருட்களை பயன்படுத்துவோம். ஹோட்டலுக்கு சென்றால் எவர் சில்வர் பாத்திரங்களில் உணவு வாங்கி உண்ணுங்கள். இந்த பாலித்தீன் கவர்களில் உணவு வாங்கி உண்பதால் நமக்கு கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் உண்டாகின்றது. 250 கிராம் எடையுள்ள அலைபேசியை எடுத்துச் செல்லும் நீங்கள் 50 கிராம் எடையுள்ள மஞ்சப்பையை எடுத்துச் செல்லக்கூடாதா? இந்த பூமியில் 20 லட்சம் உயிரினங்கள் வாழ்கின்றன. அவற்றில் மனிதனால் மட்டுமே அத்தனை கேடுகளும் இந்த பூமிக்கு உண்டாகிறது. மனிதன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளையே அணுகுண்டை விடவும் ஆபத்தான கண்டுபிடிப்பு எதுவென்றால் அது இந்த நெகிழிதான். இதை எரித்தால் மனிதனை பாழாக்கும், எரிந்தால் பூமியை பாழாக்கும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், மண்ணுக்குள் மக்காது, எரித்தாலும் மிக்காது, ஓசோனை ஓட்டையாக்கும், மண்ணையே மலடாக்கும், அனைத்தையும் அழித்துவிடும், அது மட்டுமே நிலைத்திருப்போம். இந்த அரக்கனை அழித்திட எடுப்போம் ஒரு புது அவதாரம், மாறுவோம் மாறுவோம் மஞ்சப்பைக்கு என்று கூறி என் உரையை முடிக்கும் முன்பு, இயற்கையை நேசிப்போம், செயற்கையோடு வாழ வேண்டுமா என யோசிப்போம், சுத்தமான காற்றை சுவாசிப்போம், என்ற அளவு இயற்கையின் முக்கியத்துவத்தை நம் தலைமுறையினருக்கு போதிப்போம் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.